ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அதாவது நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன். ஸோ மாம்பழம்னு ஒரு குரல் கேட்டுச்சு. எழுந்திரிச்சு வாயை மட்டும் கொப்பளிச்சுட்டு ஓடியே போயிட்டேன். ஃபேஸ் வாஷ் கூட பண்ணல. ஏன்னா மாம்பழத்தை டேஸ்ட் பண்ணி தானே வாங்கணும், அப்போ தானே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ அதனால் வாயை மட்டும் கொப்பளிச்சுட்டு போயிட்டேன். ப்ரஷ்லாம் பண்ணலை. ஏன்னா நான் ப்ரஷ் பண்ணேன்னா மாம்பழக்காரர் போயிடுவார். ஸோ என்னால் வாங்க முடியாது. அதனால் வாயை மட்டும் கொப்பளிச்சுட்டு போயிட்டு ஸோ மாம்பழம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு பீஸ் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. இது வந்து அரிசி காய்ச்சி மாம்பழம் தான். ஸோ நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு டைம் வாங்கியிருக்கேன். அதனால 3 கிலோ வாங்கியாச்சு. நல்லா தூங்கிட்டு இருந்தேன். மாம்பழம் அப்படிங்கவும் எல்லாச்சும் ஓடியே போயிட்டேன். இங்கே பாருங்க, செம்மையாக இருந்தது டேஸ்ட். ஏன்னா 3 கிலோ வாங்கியிருக்கோம். ஏன்னா சீசன் கொஞ்சம் முடிய போகுது இல்லை. ஸோ அதனால் இப்போயே வாங்கி சாப்பிட்டுட்டா தான் அதுக்கப்புறம் போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காது. என் வாய்ஸ் அப்படி இப்படி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஒரு குண்டா நிறையா மாம்பழம் வாங்கியாச்சு. அதை பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எனக்கு இந்த ரெட் கலரில் ஷேடு இருக்குது பாருங்கள், இந்த மாம்பழத்து மேலே ஒரு கண்ணுங்க. வாங்கி நல்லா மாம்பழத்தை வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எடுத்து கொண்டு போய் எல்லாம் உள்ளார வச்சுட்டு வந்தாச்சு. காஃபி போட்டு குடிச்சிட்டு டிஃபன்லாம் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ டிஃபனும் ரெடி பண்ணி நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, என்னோடய அக்கா ஹஸ்பண்ட், என் அக்கா பேபி, என் தங்க பிள்ளை ரணதீரன் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஊருக்கு கிளம்புறாங்க. ஸோ அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு தான் பார்த்துட்டிங்கன்னா சிக்கலாய் வரையிலும் போகலான்ட்டு அவங்க வந்து ஆட்டோவில் வந்துட்டாங்க. ஏன்னா லக்கேஜ் பேபியில் வச்சுட்டு 2 வீலரில் வேணான்ட்டு அவங்கள ஆட்டோவில் அனுப்பிச்சி விட்டு நானும் அம்மாவும் 2 வீலரில் வந்தாச்சு. என் தங்கப்பில் ஊருக்கு போகிறான். ஊருக்கு போறியோ? ஊருக்கு போறியா? லல்லி ஆனா அழகு என் தங்கம் ரணா குட்டி. என் தங்க குட்டியை விட்டு பிரியறதுக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? அப்புறம் அவங்கள அனுப்பிச்சி விட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த சேலை எப்போ எடுத்த சேலைம்மா? கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்தது. கல்யாணம் ஆகி ஒரு 30 வருஷம், 31 வருஷம் ஆக போதா? 31 வருஷம். அது இப்போ 60 கல்யாணம் பண்ணியாச்சு. 63 கல்யாணம் பண்ணி இப்போ 3 வருஷம் தாண்டிடுச்சு. இத்தனை வருஷமா இந்த சேலையை வச்சிருக்கிற? யார் கட்டுறதுங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்த சேலைன்னு தானே சொன்னேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்து. ஆஹா, நல்லா இருக்கு வெள்ளை கலர் உனக்கு. கல்யாணத்துக்கு உங்க அப்பா எடுத்து கொடுத்தாங்க. உங்க அப்பாயே எடுத்து கொடுத்தாங்க. கையெல்லாம் என்ன இவ்வளோ பூத்து போயிருக்கு? சோப்பு போட்டது. ஓ, ட்ரெஸ் வாஷ் பண்ணனாலயா? சரி. இந்த சேலை நல்லா இருக்கானா உனக்கு? நல்லா இருக்கா? ம். அந்த தனியே போட்டு வச்சு 30 வருஷம். 32 33 வருஷம் இருக்கும். 33 வருஷம் ஆகுது. பரவாயில்ல. சேல் ஆனால் இன்னமும் அப்படியே இருக்கு. அப்படியே தான் இருக்கு. நல்லா இருக்கு. 33 வருஷம். அந்த நேற்று கட்டியிருந்தேன் கோயிலுக்கு போகும்போது அந்த பச்சை சேலை, அது எங்க மாமா எடுத்து கொடுத்தது. எனக்கு கல்யாணத்துக்கு ஆக்கி போடுறது எடுத்தது. ஆக்கி போடுறேன். ஆனா இது வந்து டல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மாமா எனக்கு ஆக்கி போட கல்யாணம் எடுத்து கொடுத்தேன். ஆக்கி போட்டு எடுத்து கொடுத்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணத்துக்கு முன்னாடி. ஓ, அந்த மாமா தாய் மாமா அங்கே ஆக்கி போடுவாங்களே, அப்போ ஆக்கி போட்டு ஆக்கி போட்டு எடுத்து கொடுத்தாங்க. சரி சரி, நல்லா தான் இருக்கு. ஆனால் கொஞ்சம் டல் அடிச்சிருச்சு. நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த சேலை அப்படியே தான் இருக்குது. நல்லா இருக்குது. இது வந்து எங்க அப்பாவோட அம்மா எடுத்து கொடுத்தது. கல்யாணம் முடிஞ்சு எவ்வளோ நாள் இருக்கும்?
ஒரு வருஷத்துக்குள்ளார அப்போனா கிட்டத்தட்ட ஒரு 29 வருஷம் 30 வருஷம். பரவாயில்ல, இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. அந்த காலத்து மாடல், மாங்காய் மாடல். ஆனால் இப்போயும் இது ட்ரெண்டில் தான் இருக்குது. 30 வருஷம் யார் ஒரு நாளைக்கு 30 வருஷத்துக்கு கிழிச்சு சரி சொல்லி வகன்னு அப்படியே வச்சல மாறும். அந்த ஷைனிங் போயிருக்கான்னு ஷைனிங் எப்படி இருக்கு சாப்பிட்டா இருக்கா. அப்புறம் எங்கள் அம்மா அந்த சேலையை பற்றின ஓல்டு மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நானே வந்து இதை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் உங்கள் அம்மாட்ட இந்த மாதிரி அவங்களோட பழைய விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ எங்கள் அம்மா எத்தனை வருஷமாக அந்த சேலை வச்சுருக்காங்க பாருங்கள். இது மாதிரி உங்கள் அம்மாவும் வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கேட்டுட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அம்மா காலைல வாஷ் பண்ண ட்ரெஸ்லாம் காஞ்சிடுச்சா, அப்புறம் ஈவினிங் போல் எடுத்து வச்சு மடிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த காலையில் வாங்கணும் இல்லையா அந்த மாம்பழம், அதில் வந்து எனக்கு இந்த ரெட் கலர் ஷேடில் இருக்க மாம்பழத்து மேலே ஒரு கண்ணு. ஸோ அது காய் தான், பாதி காய் தான். ஏன்னா அது வந்து என்னால் இன்னும் ஒரு 2 or 3 days வெயிட் பண்ணிலாம் கட் பண்ண முடியாது அப்படின்ட்டு நான் அன்றைக்கே கட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஒயிட்டாக இருக்குன்ட்டு. இருந்தாலும் நான் அதை கட் பண்ணிட்டேன். அப்புறம் கட் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குமோன்னு தான் சாப்பிட்டேன். ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு செங்காய் சாப்பிட்டா எப்படி இருக்கும், பழமும் இல்லாமல் காயும் இல்லாமல் ஒரு மீடியம் ஸ்டேஜில் சாப்பிட்டா எப்படி இருக்கும், ஸோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே டிவியில் ஒரு சாங்கு போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன், என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மேங்கோ சாப்பிட்றது. யாருக்கெல்லாம் இந்த மேங்கோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சரி, ஓகே. இந்த வீடியோவை வந்து நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.